Bloodiest thing that ever happened in front of a camera. Snuff. Escape. இப்போ நீங்கள் பார்த்த கிளிப்ஸ் வந்து ஸ்னஃப் ஃபிலிம்னு சொல்கிறாங்க. ஸ்னஃப் ஃபிலிம்னா என்ன அப்படின்னா, ஒரு கேமரா முன்னால் ஒரு பர்சனை கொண்டு ஒரு மணி மேக் பண்ணுறக்காகவோ இல்லை ஒரு செக்ஷுவல் கிராட்டிஃபிகேஷனுக்காகவோ ஒரு ஃபிலிமாக பண்ணால் அந்த ஃபிலிம் பேர் தான் ஸ்னஃப் ஃபிலிம். இந்த கிளிப் உண்மைதானா? அது மட்டும் இல்லாமல் ஸ்னஃப் ஃபிலிம்னு சொல்லப்படுற 4 ஃபேமஸான படத்தை பற்றியும் பார்க்கலாம். ஸ்னஃப் ஃபிலிம்ங்கிற ஜேர்னர் உண்மையாலுமே இருக்கா இல்லையான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்னஃப் ஃபிலிம் அப்படிங்கிற வார்த்தை எப்படி உருவாச்சு உங்ககிட்ட நான் சொல்லிடுறேன். 1971 ரிலீஸ் பண்ணப்பட்ட புக் நேம் தான் வந்து த ஃபேமிலி, த ஸ்டோரி ஆஃப் சார்லஸ் மேன்சன், டியூன் பகி, அட்டாக் பேட்லியான். இந்த ஃபேமஸ் சீரியல் கில்லரான சார்லஸ் மேன்சனும் அவங்க கூட்டாளிகளும் சேர்ந்து நிறைய விக்டிம்ஸை கொலை பண்ணியிருந்தாங்க. அந்த கொலை பண்ணதை வந்து வீடியோவை எடுத்திருந்தாங்க. அந்த வீடியோ பண்ணப்பட்ட அந்த டேப்ஸ் எல்லாமே வந்து கலிஃபோர்னியா டெசர்ட்டில் புதைச்சி வச்சிருக்கிறதாகவும் அந்த டேப்ஸ் பேர் தான் ஸ்னஃப் ஃபிலிம் அப்படின்னு வந்து இந்த புக் எழுதின ஆத்தர் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அந்த புக்கில். இந்த ஸ்னஃப் ஃபிலிம்ங்கிற வார்த்தை இவர் மென்ஷன் பண்ணதுக்கப்புறம் தான் உருவாயிருச்சு, ரொம்பவே பாப்புலர் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் மக்கள் மத்தியில். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சார்ல்ஸ் மேன்சன் யார்? அவர் பண்ண ஒரு ஃபேமஸான க்ரைம் கேஸை பற்றி பார்க்கலாம். சார்ல்ஸ் மேன்சனும் அவங்க கூட்டாளிகளும் சேர்ந்து ஃபேமஸ் ஆக்ட்ரஸான ஷாரன் டேட் அப்புறம் அவங்களோட ஒரு சில ஃப்ரெண்ட்ஸையும் கொலை பண்ணியிருக்காங்க. ஷாரன் டேட் இறக்கும்போது ஃபேமஸ் டைரக்டரான ரோமன் பொலன்ஸ்கியோட குழந்தைய வயிற்றில் சுமந்துட்டு இருந்தாங்க. இந்த மர்டர் கேஸ் அமெரிக்கா மத்தியில், அமெரிக்கன் மக்கள் மத்தியில் ரொம்பவே பரபரப்பான அதிர்வலையை ஏற்படுத்திச்சு அப்படின்னு சொல்லலாம். சார்ல்ஸ் மேன்சனும் அவங்க கூட்டாளிகளும் சேர்ந்த இந்த ஒரு பெரிய மர்டர் கேஸை வந்து ஃபிக்ஷன் கலந்து ஒரு திரைப்படம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மைக்கேல் மற்றும் ராபர்ட் ஆஃப் இன்லே அப்படிங்கிற தம்பதிகள் வந்து முன் வராங்க. அவங்க ஸ்லாட்டர்னு நேம் பண்ணி இந்த மூவி வந்து ரெடி பண்ணுறாங்க. ஆனால் என்ன தான் பண்ணாலும் ரிலீஸ் பண்ணப்படாமல் ரொம்ப நாள் ஷெல்ஃப்லேயே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தை தான் வந்து 1970 மொனார்க் ரிலீசிங் கார்பரேஷனை சேர்ந்த ஆலன் ஷாக்கல்டான் அப்படிங்கிறவர் வந்து வாங்கினது மட்டும் இல்லாமல் ஸ்லாட்டர்னு நேம் பண்ணப்பட்ட இந்த மூவியை வந்து ஸ்னஃப்னு ரீநேம் பண்ணி 1971 ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆனால் இவர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னால் நிறைய போலியான மார்க்கெட்டிங் பண்ணியிருந்தார். எந்த மாதிரி மார்க்கெட்டிங் பண்ணியிருந்தார்னா, இந்த படத்தில் எடுக்கப்பட்ட அனைத்து மர்டர் சீன்ஸ் எல்லாமே வந்து உண்மையாலுமே நடந்த ஒரு மர்டர் அப்படின்னு போலியாக மார்க்கெட்டிங் பண்ணியிருந்தாங்க. என்னதான் மக்களுக்கு வந்து இது பொய்ன்னு தெரிஞ்சாலுமே வந்து எல்லாருமே இந்த படத்தை பார்க்குறதுக்கு ரொம்பவே ஆர்வமாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். எனிவே இது வந்து ஒரு ஸ்னஃப் ஃபிலிமே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆரம்பத்தில் வந்து நீங்கள் ஒரு கிளிப் பார்த்துருப்பீங்க. அந்த கிளிப் வந்து இந்த படத்தோட சீன்ஸ் 1978 ரிலீஸ் பண்ணப்படுற ஃபேஸ் ஆஃப் டெத் அப்படிங்கிற மூவிஸில் வந்து நிறைய ஸ்னஃப் ஃபிலிம்ஸ் இருக்கிறதா வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த படத்தில் இருக்கிற மர்டர் சீன்ஸ் எல்லாமே வந்து உண்மையே கிடையாதுங்க. இது வந்து உண்மையாலுமே நடந்த ஒரு மர்டர் சீன்ஸை வந்து ரீக்ரியேட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அனிமல்ஸ் ஆகிற சீன்ஸ் மட்டும் உண்மை. அதனாலேயே வந்து இந்த படத்தில் வந்து யாருமே எந்த ஆக்ட்ரஸ் வந்து சாகாதனால இந்த படம் வந்து ஸ்னஃப் ஃபிலிம் கிடையாது. 1980 ரிலீஸ் பண்ணப்பட்ட படம் பேர் தான் கேனிபல் ஹாலோகாஸ்ட். இந்த படத்தோட ஜேர்னர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபவுண்ட் ஃபுட்டேஜ். ஹாரரோட சப் ஜேர்னர் தான் வந்து ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஜேர்னர்லேயே ரிலீஸ் பண்ணப்பட்ட கிட்டத்தட்ட முதல் படம்னே சொல்லலாம். இதுதான் பாப்புலர் பண்ணிச்சுன்னு சொல்லலாம் இந்த ஜேர்னரையே. இந்த படத்தோட டைரக்டர் பேர் தான் இட்டாலியன் டைரக்டரான ருகேரோ டியோடாட்டோ. இவர் வந்து ஆலன் ஷாக்கல்டான் மாதிரியே ஒரு போலியான மார்க்கெட்டிங் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தில் ஸ்னஃப் ஃபிலிம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. எல்லாருமே நம்பி, அதாவது போலீஸ்க்கே கிட்டத்தட்ட சந்தேகம் ஏற்பட்டு இவரை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். நீ சொல்லிட்டியாடா போலியான மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டியா, அப்புறம் ஏன் வந்து அந்த ஆக்ட்ரஸ் எல்லாம் வந்து அப்பியர் ஆகிருக்கலாம், இவர் வந்து ஏன் அரெஸ்ட் எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்கலாம் நீங்கள். அதாவது அந்த ஆக்ட்ரஸ் அந்த படத்தில் நடித்த ஆக்ட்ரஸ் எல்லாருமே வந்து ஒரு கான்ட்ராக்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படி சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இனி 1 வருஷத்துக்கு வந்து எந்த ஒரு ப்ரொடக்ஷனுக்கும் சரி, எந்த ஒரு இன்டர்வியூலும் சரி அட்டெண்டே பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்காரு. அதனாலேயே வந்து போலீஸ்கெல்லாம் இன்னும் பெரிய ஒரு சந்தேகத்துக்கு வந்து தள்ளப்படுறாங்க. அதனால தான் இந்த டேரக்டர் வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. எனவே கோர்ட்டில் வந்து கேஸ்லாம் போகிறனால இந்த கான்ட்ராக்டை வந்து கைவிட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதுனால ஆக்ட்ரஸ் எல்லாம் வந்து கோர்ட்டில் அப்பியர் ஆகுறாங்க. அதனாலேயே இவர் வந்து சும்மாவே எந்த ஒரு கேஸ்லையும் இல்லாமல் வெளியே வந்துடுறாரு. அதனால் இந்த மூவியும் வந்து ஒரு ஸ்னஃப் ஃபிலிம் கிடையாது. ஸ்னஃப் ஃபிலிம்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. அது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஆனால்
அது க்ளோஸான ஒரு விஷயம் தான். May 25, 2012 அன்றைக்கி ரிலீஸ் பண்ணப்பட்ட ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லலாம். அந்த வீடியோ பேர் தான் ஒன் லுனாட்டிக் ஒன் ஐஸ்பெக். இந்த வீடியோவில் அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பர்பிள் ஹூடி போட்ட ஒருத்தன் ஒரு மனுஷனை கண்டந்துடமாக வெட்டுறாங்க. வெட்டி 11 மினிட் வீடியோ பண்ணி அது ஒரு கோர் வெப்சைட்லேயும் அப்லோட் பண்ணுறான். இந்த வீடியோவை பார்த்து டிஸ்டர்ப்டான வியூவர்ஸ் எல்லாம் வந்து போலீஸ்கிட்ட ரிப்போர்ட்டும் பண்ணுறாங்க. ஆனால் போலீஸ் எல்லாம் சுத்தமாக நம்பவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். இந்த போலீஸோட ரிப்போர்ட்டில் ஒரு பயங்கரமான ஒரு லைனும் வந்து மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. அது என்ன லைன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கொன்னவன் வந்து பாடி பார்ட்ஸை வெட்டினது மட்டும் இல்லாமல் அந்த மனுஷ கறியும் வந்து சாப்பிட்ற மாதிரியும் வந்து அந்த போலீஸ் ரிப்போர்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. எனிவே இந்த போலீஸ் வந்து சுத்தமாக நம்பவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஒரு நாள் வந்து இவங்க நம்புறாங்க. அது எப்போன்னு கேட்டிங்கன்னா, இந்த கொலகாரம் வந்து இந்த கண்டந்துண்டமாக வெட்டின பாடி பார்ட்ஸ் வந்து ஷிப் பண்ணுறான். இதை பார்த்ததுக்கப்புறம் தான் போலீஸ் வந்து இது உண்மைதான் அப்படின்னு நம்ப ஆரம்பிக்கிறாங்க. இந்த பாடி பார்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் இறந்த விக்டிம் பேர் ஜுன்லின் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. கொலகாரனா ஃபைனலாக வந்து போலீஸ் பிடிக்கிறாங்க. கொலகாரன் பேர் தான் லூகா மேக்னட்டா. இவன் வந்து தான் கொன்னேன் அப்படின்னு வந்து ஒத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தான் ஃபேமஸ் ஆகணும் அப்படிங்கிறக்காக தான் இதெல்லாம் வந்து இவர் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. எனிவே இந்த படம் வந்து இந்த வீடியோ வந்து ஸ்னஃப் ஃபிலிமுக்கு ரொம்பவே க்ளோஸாக இருக்குது. ஆனால் இது முழுக்க ஒரு ஸ்னஃப் ஃபிலிம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். இப்போ வரைக்கும் முழுமையான ஸ்னஃப் ஃபிலிம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை அப்படிங்கிறது இது வரைக்கும் நான் சொன்னதுலேருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் ஸ்னஃப் ஃபிலிமுக்கு ரொம்பவே க்ளோஸாக வரக்கூடிய விஷயங்கள் அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன் லுனாட்டிக் ஒன் ஐஸ்பெக் சொல்லலாம். அப்புறம் டெரரிஸ்ட் வந்து மக்களை கொண்டு ஒரு வீடியோவை கேப்சர் பண்ணியிருப்பாங்க. அந்த வீடியோஸையும் சொல்லலாம். அப்புறம் வந்து மனிதர்களும் சரி விலங்குகளும் சரி இந்த ஆக்சிடென்ட்ஸில் இறக்குற அந்த மாதிரியான கிளிப்பிங்ஸ் எல்லாம் வந்து ஸ்னஃப் ஃபிலிமுக்கு வந்து ரொம்பவே க்ளோஸாக வரக்கூடிய ஒரு விஷயங்கள். எனிவே இந்த ஸ்னஃப் ஃபிலிம் கம்ப்ளீட்டான ஒரு சப்ஜானர் வந்து இப்போ வரைக்கும் கிரியேட் ஆகவே இல்லை. ஃபியூச்சர்லி இந்த மாதிரி கிரியேட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே வேண்டிக்கலாம். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். இந்த வீடியோ அவ்வளோதாங்க. ஸ்டே டியூன்ட் வித் AK. See you.